என் அருமை 11 பேஸ் நண்பர்களே, எங்கே குரலே காணும். அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, பாஸ்கருடைய உறவினர்களே, பப்ளிக் ஹெல்த் சென்டருடைய நிர்வாக குழுவைச் சேர்ந்த பெரியவர்களே, இந்த மதிப்புமிக்க அமைப்பினுடைய ஊழியர்களே, அன்பு செவிலியர்களே, நண்பர்களே, அரங்கிலே கூடியிருக்கிற அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடல் அளவு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், கையளவு நேரம்தான் தந்திருக்கிறார்கள். என்னிடத்திலே ஒரு நல்ல பழக்கம், மேடை ஏறுவதற்கு முன்பாக எவ்வளவு நேரம் பேசலாம் என்று கேட்டுக்கொள்ளாமல் மேடை ஏறவே மாட்டேன். டாக்டர் பாஸ்கரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு நேரத்தை சொல்லி இருக்கிறார், ஆனால் அந்த நேரத்தை உங்கள் மத்தியிலே சொல்வதாக இல்லை. காரணம், விழா நடத்துகிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறு, விழா அரங்கிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இருக்கிற மனநிலை வேறு. இந்த முன்பகுதியில் இருக்கிறார்களே, அவர் ரொம்ப நல்லவர்கள், எவ்வளவு போரடித்தாலும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நடுப்பகுதியில் இருக்கிறார்களே, அவரிடத்திலே கொஞ்சம் வெடிப்பாக இருக்க வேண்டும், பேச்சிலே சுவை குண்டினால் மெல்ல நெளிவார்கள், தலையை சொறிவார்கள், பக்கத்திலே இருப்பவரிடத்திலே பேச்சு கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பின்பகுதியில் இருக்கிறார்களே, அவர்கள்தான் கூட்டத்தினுடைய உண்மையான நாடிகள். அவர்களுடைய உள்ளம் உணர்ந்து நான் பேசுவேன். தமிழ்நாட்டிலே எந்த பேச்சாளருக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு எனக்கு உண்டு. ஆகா, ஆரம்பித்து விட்டான் ஐயா ஆணவமான பேச்சை என்று அவசரப்பட்டு யாரும் முடிவுக்கு வந்து விட வேண்டாம். தமிழ்நாட்டிலேயே ஸ்டாப் வாட்ச் வைத்துக் கொண்டு பேசுகிற ஒரே பேச்சாளன் நான் மட்டும்தான். எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்றே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். எனக்கு தரப்பட்ட நேரத்திலே மிகச் சரியாக நான் முடிப்பேன். என் உயிர் தோழன் என்று ஒரு படம் வந்தது. அது டாக்டர் பாஸ்